ஹலோ கைஸ், கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, சாரி. இது வந்து ஒரு ஃபிஷ்ஷோட வீடியோ. இந்த ஃபிஷ் வந்து டியூனா ஃபிஷ். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ. இது வந்து போட்டில் வந்து பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ். இது இந்தியா ஷூட் பண்ண வீடியோ. இந்த ஃபிஷ் எப்படின்னா 3.5 கிலோ இருக்கனால ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஃபிஷ்ஷில் அதிகமாக செதில் இருக்காது. இந்த ஃபிஷ்ஷில் ஓரங்களில் அந்த மாதிரி தான் இருக்கும், தவிர சின்ன சின்னதாக நார்மலில் எல்லா ஃபிஷ்ல இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஜஸ்ட் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு ஓரத்தில் சைடில் உள்ளதை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணலாம். கட் பண்ண அப்புறம் எந்த மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணணும். கறி வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணணும். சுக்கா வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணலாம். ஸோ நமக்கு வெரைட்டியாக சைஸில் கட் பண்ணலாம். நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணலாம். வால் பகுதி தேவைப்படாது. தலைப்பகுதியில் உள்ள சிதிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மொத்தமாக எடுத்துருவாங்க. எடுத்துக்கிட்டு மோஸ்ட்டாக தலை வந்து குழம்பு தான் எடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உள்ளே வந்து பருவு இருக்கும். இதை வந்து பருவுன்னு சொல்லுவாங்க. பருவுனா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரையும் பண்ணுவாங்க. இது வந்து நாள் ஆக முட்டை பெருசாக இருக்கும். இதில் தான் முட்டை இருக்கும். கட் பண்ணிவிட்டு முட்டை எடுப்பாங்க. ஃபிஷ்ஷில் இருக்கிற குடல் வந்து போட்டில் அந்த கடலில் இருக்கும்போது நிறைய ஃபிஷ்ஷு வேஸ்டேஜெலாம் உள்ளே இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்ருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ஹார்ட்டு. இது குழம்பு வைக்கும்போது பிளட்டோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுக்கும்போது குழம்பு டேஸ்ட் ரொம்ப அது சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை வந்து சுக்காவும் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுக்கா பண்ணும்போது ஃபிஷ்ஷு உடையாமல் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சுக்கா சேம் நம்ம அங்கே பிக்கிள் மாதிரி இருக்கும். இந்த பிக்கிள் பக்கம்னா ஊறுகாய் அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் கறி இப்படி தான் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.